நீதானையா வெளிச்சத்தை போலாக்குவி என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி என் நீதியின் வெளிச்சத்தை போலாக்குவி என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது. கர்த்தர் எனக்கு நீ தந்தது. ஏசையா 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 என் நீதி நீதானையா. ஏசையா 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 என் நீதி நீதானையா. யெகோவா சிக்கேனோ நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவா சிக்கேனோ நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. ஆபத்து காலம் வெட்கமடைவதில்லை நான். பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவே. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை. அவரை நம்புனீங்கன்னா ஒருவேளை நம்ம பெரிய வசதி இல்லாம இருக்கலாம், ஒருவேளை நமக்கு பெரிய சொத்து சுகம் இருக்காம இருக்கலாம், ஒருவேளை நம்ம இந்த உலகத்துல ஒரு பெரிய கோடீஸ்வரனா இல்லாம இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, அவர் கொடுக்கிற கொஞ்சம் அது அவருடைய கிருபையினாலே பெருகும். என் தேவ பிள்ளைகளை, அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை பஞ்ச காலத்திலும் கொரோனா காலத்திலும் போதித்த தேவன் அவர். ஆமென். இந்த உலகமே கதறலாம், என்ன செய்யலாம்னு கலங்கி நிற்கலாம். அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை அவர் ஒரு பொழுது கைவிட மாட்டார். தேவ பிள்ளைகளை, அநீதிக்கு நேராய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீதிக்கு நேராய் திரும்புவோம். அதுதாங்க ஆத்தும ஆதாயம். ஆத்தும ஆதாயம் நம்ம செய்யலனா ஒரு பயனற்ற மனுஷனா, ஒரு பிரயோஜனம் இல்லாத மனுஷனா, ஒரு அற்பமான பாத்திரமாய் அவருக்கு முன்பதாய் காணப்படுவோம். பிள்ளைகளே, அவர் உங்களை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் உங்களை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் உங்களை இந்த நாட்களிலே தெரிந்து கொண்டு கர்த்தருடைய சபைக்கு நேராய் நடத்தியதற்கு, இந்த சபையில நாட்டப்பட்டு இருக்கிறதற்கு ஒரு காரணம் உண்டு. தேவ பிள்ளைகளே, ஆத்மாதாயம் செய்வோமா? அழிந்து போகிற ஆத்துமாக்களை, பாவத்திற்குள்ளாய் கடந்திருக்கிற ஆத்துமாக்களை, மரணத்திற்கு நேராக நடக்கிற ஆத்துமாக்களை, இயேசுவே இயேசுவே, இது நாள் வரை ஆண்டவரே நான் ஒருவேளை செயலற்று இருந்தா என்னை மன்னியும் ஆண்டவரே. என் இறுதியை கடினப்படுத்தது நிமித்தம் மன்னியும் ஆண்டவரே. என் சூழ்நிலைகள் நிமித்தம் மன்னிங்க ஆண்டவரே. இன்னைக்கு என்னோட பேசி இருக்கிறீங்கப்பா. அநீதியா இருக்கிற மனிதனை அப்பா, பாவத்தில் இருக்கிற மனிதனை, மரணத்திற்கு நேராக இருக்கிற மனிதனை, தேவ நீதி எனக்குள்ள இருக்கிற தேவ நீதி, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தம், எனக்குள்ள இருக்கிற நித்திய ஜீவன் அப்பா தகப்பனே, எனக்குள்ள இருக்கிற இந்த வெளிச்சம் அப்பா தகப்பனே, மற்றவர்களையும் தகப்பனே அப்பா பரிசுத்தத்திற்கு நேராய், நீதிக்கு நேராய் அப்பா, நித்தியத்திற்கு நேராய் நடத்தும்படிக்கான பலனை, ஆற்றலை, சத்துவத்தை, மகத்துவத்தை கொடுங்கப்பா. உணர்வை கொடுங்கடாடி இயேசுவின் நாமத்துல. உணர்வற்றிருக்கிற நிலைகள் எல்லாம் மாறட்டும். என் காலங்களிலே தகப்பனே அப்பா, நான் தகப்பனே வாழ்கிற இந்த நாட்களிலே உமக்கு பிரயோஜனமான பாத்திரமாய், நீர் விரும்புகிற பாத்திரமாய், நீர் வணைகிற பாத்திரமாய் நான் வணைந்திரட்டும் ஆண்டவரே. ஆத்தும பாரத்தை ஊற்றுங்கப்பா. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த கரிசனை மனதிருக்கும். அந்த நாட்களிலே அப்பா, யோனா கோபத்தோடு பார்க்கும் பொழுது அவனோடு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தீங்க.
ஜெபிக்கிறீங்களா ஆண்டவரே? அப்பா நீர் மிகுந்த இரக்கமும் கிருபையும் நிறைந்தவராயிற்று. அப்பா தகப்பனே தீங்குக்கு மனசாபப்படுகிறவராயிற்று. நாங்க மத்தவங்க அழிந்து போகணும்னு நினைக்க கூடாது ஆண்டவரே. அவனுக்கு வேணும்னு நினைக்கிற இருதயம் வேணாம் ஆண்டவரே. அப்பா உம்மை போல ஒரு இருதயத்தை கொடுங்க. உம்முடைய வெளிச்சம் எங்களுக்குள்ள வரட்டும். கிறிஸ்துவின் வெளிச்சம் எங்களுக்குள்ள பிரகாசிக்கட்டும் ஐயா. அது தகப்பனே இருள்ல இருக்கிற ஜனங்களுக்கு அப்பா ஒரு மாபெரும் வெளிச்சமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஏசையா எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் தேவன். ஆமென், ஆமென், ஆமென். நம்ம கர்த்தருடைய பந்திக்கு நேராய் திரும்புவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.